Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically, Class 9 Ganitha Manjari Part 1 la Chapter 3 The World of Numbers தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு few videos back நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய continuation தான் இந்த வீடியோ. இதுல வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா? அது ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல நம்பர் லைன்ல ரேஷனல் நம்பரை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இன்டீஜர்ஸை வந்து நம்மளுக்கு தெரியும். இன்டீஜர்ஸ் நம்பர் லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிருப்போம். இப்போ 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் தென் ஹோல் நம்பர்ஸ். 0 போட்டிருக்கனால ஹோல் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் 0க்கு லெஃப்ட் சைட்ல ஓகேயா ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அதே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோ அந்த இன்டீஜர்ஸ் டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த வீடியோல பார்த்தோம். கரெக்ட். இப்போ இதை வந்து ரேஷனல் நம்பர்ஸை வந்து எப்படி இந்த நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரேஷனல் நம்பர் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? P/Q ஃபார்ம்ல இருக்கும். ரேஷனல் நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? Qன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். Q is equal to P/Q அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். where Q is not equal to 0. Pயும் Qவும் வந்து இன்டீஜர் வேல்யூஸ். கரெக்டா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றது நம்பர் லைன்ல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. when the value of P வந்து உங்களுக்கு லெஸ் தேன் Qவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. Pயோட வேல்யூ வந்து Qவோட வேல்யூவை விட கம்மியா இருக்கு அப்படின்னா அது என்ன ஃபிராக்ஷன், என்ன டைப் ஆஃப் ஃபிராக்ஷன்? அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இல்லையா? இது வந்து நம்ம ஃபிராக்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் ஃபிராக்ஷன்ஸ் பத்தி நம்ம ஏர்லியர் கிளாஸஸ்ல படிச்சோம் இல்லையா? அதுல வந்து நம்ம படிச்சிருக்கோம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மிக்சட் நம்பர். இதுல ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்னன்னா Pயோட வேல்யூ வந்து should be less than Q. இதுதான் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா வந்து Pயோட வேல்யூ வந்து greater than Q. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுவோம், மிக்சட் நம்பரை கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனை எப்படி நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா Pயோட வேல்யூ வந்து Qவோட வேல்யூவை விட கம்மியா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து 2/5ன்னு எடுத்துக்கலாம் ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து Qவோட வேல்யூ வந்து 2/5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கண்டிப்பா இட் ஷுட் லை பிட்வீன் த இன்டீஜர்ஸ் 0 and 1. 0க்கும் 1க்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கும் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா Pயோட வேல்யூ வந்து லெஸ் தேன் Q இருக்கிறனால நம்மளுக்கு வர நம்பர் வந்து லெஸ் தேன் 1ஆ தான் இருக்கும். ஸோ பிட்வீன் 0 and 1 தான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் லைன்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இது 0, இது 1 அண்ட் தென் இது 2ன்னு வச்சுக்கலாம். This will go on and on both sides. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன், ப்ராப்பர் ஃபிராக்ஷன்றது பிட்வீன் 0 and 1 தான் இருக்கும். ஸோ பிட்வீன் 0 and 1 தான் நம்மளுடைய அந்த ரேஷனல் நம்பர் இருக்க போகுது. ஓகே, ஸோ இன்டீஜரை தான் நம்ம ஸ்கேல்ல எடுக்க போறோம். இந்த நம்பர் லைன்ல நம்ம இன்டீஜர்ஸ் தான் எடுக்க போறோம். ஓகே, இதுல வந்து ரேஷனல் நம்பரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம வந்து அது பிட்வீன் எந்த 2 இன்டீஜர்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்தாலும் சரி, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்தாலும் சரி, பிட்வீன் விச் 2 இன்டீஜர்ஸ் அந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அந்த ரேஷனல் நம்பர் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். சின்ஸ் இட் இஸ் அ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அது டெஃபினெட்லி வந்து பிட்வீன் 0 and 1 தான் இருக்கும். ஸோ 0க்கும் 1க்கும் நடுவுல நம்ம வந்து ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்றது? அதுக்கு வந்து டினாமினேட்டர் பாருங்க. டினாமினேட்டர் இஸ் 5. ஸோ என்ன பண்ணணும்? 5 ஈக்குவல் பார்ட்ஸா பிட்வீன் 0 and 1 டிவைட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியாச்சா? இப்போ வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது 0. So this will be 1/5. This will be 2/5, 3/5, 4/5. அதுக்கப்புறம் இந்த 1ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து 5/5 which is nothing but 1. ஓகேவா? இப்போ இதுல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். ரெப்ரசென்ட் எங்க பண்றது? 2/5 தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ 2/5 இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஸோ எப்பயுமே ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கும் சரி, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கும் சரி, மெத்தட் என்னன்னா பிட்வீன் விச் 2 இன்டீஜர்ஸ் அந்த ரேஷனல் நம்பர் லை ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகேவா? இஃப் இட் இஸ் அ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தென் அது வந்து இட் வில் லை பிட்வீன் 0 and 1. ஓகேவா? பிட்வீன் 0 and 1க்குள்ள தான் நம்ம வந்து இப்ப டிவைட் பண்ண போறோம். எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்ன்றதுக்கு டினாமினேட்டரை பாருங்க. டினாமினேட்டர் 5ன்னு இருக்கிறனால 5 பார்ட்ஸா டிவைட் பண்ணிட்டு அந்த 2/5ன்னு இருக்கு இல்லையா? அந்த வேல்யூ அதை வந்து நீங்க பிளாட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ.
ஓகேவா? இதுக்கு வந்து வேணும்னா நீங்க நேம் கொடுத்துக்கோங்க, ஏபிசி அது மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். இது புரிஞ்சுதா? ஓகே. இப்ப 2/5 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இதோட நெகட்டிவ் வேல்யூ இருக்கு இல்லையா? நெகட்டிவ் வேல்யூ -2/5 எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? சேம் மெத்தட் தான். ஆனா வந்து இட் வில் லை ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 0. லெஃப்ட் சைட் ஆஃப் 0ல தான் அது வந்து லை ஆயிருக்கும். ஏன்னா மைனஸ் வேல்யூன்றனால between 0 and -1. -2/5ன்றது between 0 and -1. சப்போஸ் Q ஓட வேல்யூ -2/5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்? இந்த வேல்யூ will lie between -2/5 will lie between -1 and 0. First இது வந்து it will lie between 0 and 1. ஓகேவா? ஏன்னா அது வந்து பாசிட்டிவ் ஃபிராக்ஷன்றனால it will lie between 0 and 1. இதுவே வந்து நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நெகட்டிவ் நம்பர் வந்து எப்படி இருக்கும்னா it will lie between 0 and -1. ஓகேவா? 0 and 1க்கு பதில் 0 and -1 லை ஆயிடும். மற்றபடி ஸ்டெப்ஸ்லாம் வந்து சேம் தான். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 0 பிளாட் பண்ணியாச்சு, அடுத்தது 1, அடுத்தது 2. ஓகேவா? ஸோ 2 வரைக்கும் இங்க பிளாட் பண்ணியாச்சு, இங்க 1 இங்க 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இட் வில் கோ ஆன் போத் த சைட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இட் வில் லை பிட்வீன் -1 -2. இது இந்த பக்கமும் 1 2ன்னு எழுதிட்டேன், இந்த பக்கம் வந்து -1 -2. ஏன்னா நெகட்டிவ் லெஃப்ட் சைட்ல வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து பிட்வீன் 0 and -1 தான் வந்து அந்த ரேஷனல் நம்பர் -2/5 இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்? டினாமினேட்டர் 5. அதனால 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். 1 2 3 4 5 பார்ட்ஸா டிவைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸோ இது 0வா? அப்ப இது வந்து -1/5, அடுத்தது -2/5, அடுத்தது -3/5, அடுத்தது -4/5, இது வந்து -5/5 which is equal to -1. ஓகேவா? இப்ப இதுல வந்து பிளாட் பண்ணலாம். -2/5 பிளாட் பண்ணணும்னா எங்க பண்ணணும்? இந்த பாயிண்ட்ல பிளாட் பண்ணணும். ஓகேவா? -2/5 புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ பாசிட்டிவ் வேல்யூவும் பிளாட் பண்ணிருக்கோம், நெகட்டிவ் வேல்யூவும் பிளாட் பண்ணிருக்கோம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர் ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது P யோட வேல்யூ வந்து லெஸ் தேன் Q இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து P யோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் Q இருக்குன்னு வச்சுக்கோங்க. P யோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் Q. அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? we call it as improper fraction. with respect to fractions பேசுறோம்னா we call it as improper fraction. அந்த improper fraction நம்ம மிக்சட் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். மிக்சட் நம்பர்னா என்ன? மிக்சட் நம்பர்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்கும், along with ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கும். அதாவது P/Q அப்படின்னு இருக்கும். ஒரு இன்டீஜர் இருக்கும். இன்டீஜரை வந்து we represent it using Z இல்லையா? ஸோ ஒரு இன்டீஜர் வித் அ P/Q ஃபார்ம், ஒரு ரேஷனல் நம்பர்ன்ற இது வந்து ஓவராலா இது எல்லாமே ரேஷனல் நம்பர் தான், இந்த ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? ஒரு ஹோல் நம்பர் பார்ட்டு, அதாவது ஒரு இன்டீஜர் பார்ட்டு வித் ஃப்ராக்ஷனல் பார்ட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம மிக்சட் நம்பர்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டு மிக்சட் நம்பர் கன்வர்ஷன் வந்து நீங்க ஏர்லியர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்குதா? ஓகே. இல்லைனாலும் நான் வித் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். let the number be 14/3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இதுல பாருங்க P யோட வேல்யூ வந்து Q ஓட வேல்யூவை விட அதிகமா இருக்கு. அதிகமா இருந்ததுன்னா we call it as improper fraction. ஓகேவா? இது பாசிட்டிவ் நம்பரா இருக்கிறனால நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்றோம், இல்லைனா வந்து இம்ப்ராப்பர் ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம மிக்சட் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? 14 3ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? 14 இப்போ 3ஆல நான் டிவைட் பண்ணனா என்ன ஆகும்? 3 4s are 12. ரிமைண்டர் எவ்வளோ வருது? 2 வருது. எழுதும் போது எப்படி எழுதணும்னா கோஷன்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிடணும், மிடில் போட்டுக்கணும். கோஷன்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா P/Q பார்ட் எப்படி எழுதுறது? ரிமைண்டர் வந்து 2 by the divisor. இதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் என்ன இருந்ததோ அதே டினாமினேட்டர் தான் வரும். ஃபார்மேட் என்னது? கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர், இல்லைனா டினாமினேட்டர் QR/D. இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும் மிக்சட் நம்பருக்கு. ஸோ 14/3யோடைய ஈக்குவலன்ட் மிக்சட் நம்பர் எவ்வளோ? 4 2/3. ஓகே. இப்போ நம்பர் லைன்ல இதை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கே என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பிட்வீன் விச் 2 இன்டீஜர்ஸ் அந்த கிவன் நம்பர் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த 2 இன்டீஜர்ஸ்க்கு நடுவில்
இந்த ரேஷனல் நம்பர் இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இட் வில் பி பிட்வீன் 0 and 1 தான். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு தான் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 4 2/3 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கண்டிப்பாக 4 விட அதிகமாக இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தான் 4 2/3 வருது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 2/3 அப்போ வந்து கண்டிப்பாக இட் வில் பி பிட்வீன் 4 and 5. 4 விட அதிகமாக இருக்கும். ஆனால் 5 விட நெக்ஸ்ட் இன்டீஜர் என்ன? இமீடியட் இன்டீஜர் வந்து உங்களுக்கு 5 தான். ஸோ 4 விட அதிகமாக இருக்கும், 5 விட கம்மியாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் வில் லை பிட்வீன் 4 and 5. அந்த 2 இன்டீஜர்ஸ் என்னது? 4 and 5 நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடலாம் நம்பர் லைனில். ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான்றனால நான் ஸ்டார்ட் பண்ணுறது 0ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிட்வீன் 4 and 5ன்றனால எனக்கு கண்டிப்பாக நான் வந்து 5 வரைக்கும் நான் போட்டாகணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் ஆரோ போட மறந்துடாதீங்க. ஸோ அந்த இன்டீஜர்ஸ் எல்லாம் எழுதிக்கங்க. 1 2 3 4 5. நான் என்ன சொன்னேன்? அது வந்து வில் லை பிட்வீன் 4 and 5ன்னு சொன்னேன்னா, அந்த ரேஷனல் நம்பர் 14/3ன்றது வில் லை பிட்வீன் 4 and 5ன்னு சொன்னேன். இப்போ எது ரெண்டுத்துக்கு நடுவுலன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 4 and 5 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணணும். எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை பார்க்கணும். டினாமினேட்டர் என்ன? 3. ஸோ 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். 1 2 3. இப்போ 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 4 1/3. அடுத்தது 4 2/3. அடுத்தது 4 3/3. 4 3/3னா என்ன அர்த்தம்? 4 + 1. 3/3 is 1. ஸோ 4 + 1 is equal to 5ன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இப்போ ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியாச்சு. இப்போ ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது தான் பாக்கி. 14/3ன்றது என்னது? 4 2/3. இப்போ 4 2/3 ரெப்ரசன்ட் பண்ணிடுவோமா? எங்க இருக்கு? இதுதான் 4 2/3. ஸோ யூ ரெப்ரசன்ட் இட் 4 2/3. அந்த இடத்துல ஒரு டாட் வச்சிருங்க. வேணும்னா ஏதாவது ஒரு ஆல்பபெட்டை போட்டு அதை இண்டிகேட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆல்பபெட் A is equal to 4 2/3ன்னு போடுங்க. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? சப்போஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் வச்சுக்கலாம். இதே 4 2/3க்கு பதில் -4 2/3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது -14/3. இந்த ரேஷனல் நம்பர் Q என்னது? -14/3. அதோடைய மிக்சட் ஃபார்ம் வந்து -4 2/3. நம்ம இப்போதான் கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? ஓகே, ஸோ அதே தான். ஆனால் வந்து மைனஸ் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ மைனஸில் இருக்கிறனால இட் வில் லை பிட்வீன் -4 and -5. இதுக்கு முன்னாடி வந்து 4 and 5ன்னு இருந்தது. இப்போ மைனஸ்ன்றனால இட் வில் லை பிட்வீன் -4 and -5. ஸோ நம்ம அந்த இது வரைஞ்சிக்கலாம். 0 -1 -2 -3 -4 -5. ரெண்டு சைடும் ஆரோ போட்டுக்கோங்க. 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். ஏன் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும்னா டினாமினேட்டர் 3ன்றனால 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். பிட்வீன் எந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எந்த 2 இன்டீஜர்ஸ்? -4 and -5. -4 and -5 3 பார்ட்ஸாக நம்ம பிரிக்க போகிறோம். 1 2 3. ஓகேவா? இது -4 1/3. இது வந்து -4 2/3. இப்போ ரெப்ரசன்ட் பண்ணிடலாமா? -4 2/3. ஸோ திஸ் இஸ் -4 2/3. இதை வந்து Bன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு B is equal to -4 2/3ன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ ரெண்டு கைண்ட் தான். ஒன்று வந்து ப்ராப்பர் ஃபார்மில் இருக்கும், இன்னொன்று இம்ப்ராப்பர் ஃபார்மில் இருக்கும். ப்ராப்பர் ஃபார்மில் இருந்ததுன்னா தட் வில் லை பிட்வீன் ப்ராப்பர் ஃபார்ம்னா என்னன்னா P வேல்யூ வந்து லெஸ் தேன் Q வேல்யூவாக இருக்கும். அது வந்து பிட்வீன் த இன்டீஜர்ஸ் 0 and 1 தான் லை ஆகிருக்கும். பாசிட்டிவாக இருந்தால், நெகட்டிவாக இருந்தால் பிட்வீன் 0 and -1 தான் லை ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இம்ப்ராப்பராக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதை மிக்சட் நம்பரை கன்வெர்ட் பண்ணிட்டு பிட்வீன் எந்த 2 இன்டீஜர்ஸ் அது லை ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் பிளாட்டிங், நம்பர் லைனில் பிளாட்டிங். அதை பிட்வீன் எந்த 2 இன்டீஜர்ஸ் அது லை ஆயிருக்குன்றதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அந்த ரெண்டு இன்டீஜர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா -4 -5 இருக்கு. அந்த பார்ட்ஸுக்கு நடுவில் அதை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். அந்த ரெண்டு இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும் டிபெண்டிங் அப்பான் த டினாமினேட்டர். டினாமினேட்டர் எவ்வளோ இருக்கோ அத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டு பிளாட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இட் இஸ் தட் மச் சிம்பிள். புரிஞ்சுதா? இப்போ நம்பர் லைன்ல எப்படி பிளாட் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து அப்சல்யூட் வேல்யூ. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம், அப்சல்யூட் வேல்யூ.
அப்சல்யூட் வேல்யூனா என்னன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 ஆன் தி நம்பர் லைன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் வேல்யூன்றதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, சே எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கு. அதோட அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா 2 வெர்டிக்கல் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு நடுவுல அந்த நம்பரை போட்டுடணும். ஓகேவா? இந்த இந்த இதுக்கு பேர் என்னன்னா, இந்த மாதிரி 2 வெர்டிக்கல் லைன்ஸ் போடுறாங்கன்னா இதை வந்து நீங்க எப்படி ரீட் பண்ணணும்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 லைனுக்கு நடுவில் எக்ஸ் போட்டிருக்கனால நீங்க எப்படி பண்ணணும், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்படின்னா என்னன்னா த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0, இந்த நம்பர் லைன்ல 0ல இருந்து அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்றது தான் அப்சல்யூட் வேல்யூ. அண்ட் நான் வந்து என்ன சொன்னேன், டிஸ்டன்ஸ் சொன்னேன். டிஸ்டன்ஸை வந்து எப்பயுமே வந்து நெகட்டிவா மெஷர் பண்ணவே முடியாது. டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுனாலே அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்சல்யூட் வேல்யூ வந்து எப்பயுமே என்ன பண்ணும்னா இட் வில் ரிட்டர்ன் த பாசிட்டிவ் வேல்யூ. நீங்க என்ன வேல்யூவை ஃபீட் பண்ணீங்கனாலும் அப்சல்யூட் வேல்யூ வில் ரிட்டர்ன் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/2 இருக்குன்னா இப்போ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 1/2 வந்து உங்களுக்கு 1/2 தான் வரும். மைனஸ் 1/2க்கும் அப்சல்யூட் வேல்யூ என்ன வரும், 1/2 தான் வரும். இட் வில் ரிட்டர்ன் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ. அதுதான் கான்செப்ட். அப்சல்யூட் வேல்யூன்றது இட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0. டிஸ்டன்ஸ்னாலே என்ன, பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அப்சல்யூட் வேல்யூ என்ன பண்ணும், நீங்க என்ன வேல்யூ கொடுத்தீங்கனாலும் அது பாசிட்டிவ் வேல்யூவை தான் அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும், அதாவது கொடுக்கும். ஓகேவா? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 0 என்ன, இட் இஸ் 0. ஓகேவா? ஸோ அப்சல்யூட் வேல்யூ எப்படி இருக்கும்னா எப்பவுமே அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் will always be greater than or equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம், it will not be negative அப்படின்னு அர்த்தம். அது நெகட்டிவா இருக்காது, 0 or more தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 0 1 2 3 இந்த இடத்துல வந்து -1 -2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப -2 இருக்குன்னு வச்சுக்கலாம். -2 ஓட அப்சல்யூட் வேல்யூ என்ன, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0. 0க்கும் அதுக்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, இட்ஸ் 2 யூனிட்ஸ் இல்லையா? 1 2 யூனிட்ஸ். அதே மாதிரி தான் இப்ப பாசிட்டிவ் சைட்லயும் பாத்தீங்கன்னா இப்ப 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0க்கும் 3க்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, 1 2 3 யூனிட்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கா நெகட்டிவ் வேல்யூ இருக்கா அப்படின்லாம் கிடையாது. 0ல இருந்து அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூ. ஓகேவா? இட் வில் ரிட்டர்ன் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ பிட்வீன் 2 ரேஷனல் நம்பர்ஸ் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பிட்வீன் 2 இன்டீஜர்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ்னு போவேன்னா 2 இன்டீஜர்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம், கால்குலேஷன் ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். ஓகே, சோ இப்போ வந்து நான் வந்து 0 -1 -2 -3 இங்க வந்து 1 2 3. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், -3ன்றது ஏன்னு ஒரு நம்பர். ஓகே, தென் 2ன்றது வந்து பின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது, அப்சல்யூட் வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a மைனஸ் b. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will get the distance இல்லையா? so the absolute value of a minus b வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 யூனிட்ஸ். இப்போ இது போட்டு பார்த்துடலாமா? a ஓட வேல்யூ என்ன, -3, b ஓட வேல்யூ என்ன 2, ஆனா இங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். so -2 which is equal to absolute value of -5 is 5. நம்ம கால்குலேட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் என்ன வந்தது, 1 2 3 4 5 வந்தது, 5 யூனிட்ஸ். ஓகேவா? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் a minus b is the a minus b க்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அப்சல்யூட் வேல்யூ தான் நம்ம எடுப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல கவுண்ட்லெஸ் நம்பர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், நிறைய. அதை வந்து நம்ம கவுண்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நிறைய ரேஷனல் நம்பர்ஸ், ரொம்ப டென்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப சப்போஸ் ஒரு 0 and 1 பிட்வீன் த இன்டிஜர்ஸ் 0 and 1 எடுத்துக்கலாம். இதை வந்து நான் வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறேன். 1 2 3 4. இது வந்து 1/4, திஸ் இஸ் 2/4 which is nothing but 1/2. இது வந்து 1/2ன்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3/4, அடுத்தது வந்து 4/4 which is equal to 1. ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்கிறேன், பிட்வீன் 0 and 1/2. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இதை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். பிட்வீன் 0 and 1/2
1/2 is nothing but 2/4. Between 0 and 1/2 எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்கு? நமக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல 1/4னு ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ between 0 and 1/2 ஒரு ரேஷனல் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லிடுவீங்க? 1/4னு சொல்லிடுவீங்க. 0 and 1/2 a rational number is 1/4. இப்போ எக்ஸாம்பிளுக்கு between 0 and 1/4 எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்பயும் ஒரு ரேஷனல் நம்பர் கண்டிப்பா இருக்கும். ஒரு ரேஷனல் நம்பர் இல்ல, கவுண்ட்லெஸ் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் நடுவுல நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் படிச்சிருக்கீங்களா? ஆவரேஜ்னா என்னன்னா அந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். இப்ப நான் என்ன சொன்னேன்? 0க்கும் 1/4க்கும் நடுவுல ஒரு ரேஷனல் நம்பர் கேக்குறேன். அது எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸரா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரேஷனல் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஓகே, சோ நான் என்ன சொன்னேன்? உங்களை ஆவரேஜ் எடுக்கணும்னு சொன்னேன். ஆவரேஜ்னா என்னன்னா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இப்ப 0வையும் 1/4ஐயும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 1/4னு வரும். இப்ப 1/4 நான் 2ஆல டிவைட் பண்ண சொன்னேன். டிவைடிங் பை 2னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளைங் பை 1/2னு அர்த்தம். அதாவது take the reciprocal of the second number and multiplying it with the first number. அப்படிதானே நம்ம வந்து டிவிஷன் பார்த்திருக்கோம். சோ 2 உடைய ரெசிப்ராக்கல் வந்து 1/2. அதை இப்ப மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 1/8னு வரும். சோ between 0 and 1/4 ஒரு ரேஷனல் நம்பர் எழுதுன்னு சொன்னா நான் என்ன பண்ணலாம்? 1/8னு எழுதலாம். இப்ப நெக்ஸ்ட் 1/4க்கும் 1/8க்கும் 1/8க்கும் நடுவுல நான் ஒரு ரேஷனல் நம்பர் கேக்குறேன். அப்ப என்ன பண்ணணும்? அகைன் அதே மெத்தட் தான். அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டேக் த ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்ன? அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்றது. 1/4ஐயும் 1/8ஐயும் ஆட் பண்ணணும். இப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1/4க்கு வந்து ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் வித் டினாமினேட்டர் 8 வந்து எனக்கு என்ன வேணும்னா 2ஆல நான் மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ 2 நான் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும்? எனக்கு 2/8னு வரும். இப்ப இந்த 2/8ஓட 1/8 ஆட் பண்ணனா 3/8 வருமா? இப்போ இந்த 3/8 2ஆல நான் டிவைட் பண்றேன். டிவைட் பண்றதுனா என்ன? மல்டிப்ளையிங் இட் பை 1/2வா? அப்ப என்ன வரும்? 3/16 வரும். சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள ரேஷனல் நம்பர் என்ன? 3/16. அத மாதிரி நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி. ஆவரேஜ் மெத்தட் கொஞ்சம் டீடியஸா இருக்குல்ல? இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்கவா? இப்ப ரெண்டு நம்பர் இருக்கு. இது ஒரு மெத்தட். ஆவரேஜ் மெத்தட்ன்றது ஒரு மெத்தட். ஓகேவா? பிட்வீன் டூ ரேஷனல் நம்பர்ஸ் உங்களை ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் என்னது? டேக்கிங் தி ஆவரேஜ். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா எல்சிஎம் மெத்தட். எல்சிஎம் மெத்தட்னா என்னன்னா இப்போ 1/4 and 1/8 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்களை ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர்ஸ் சேம் ஆக்கிக்கோங்க. டினாமினேட்டர்ஸ் சேம் ஆக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, டினாமினேட்டர்ஸ் சேம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே இன்டூ 2 பண்ணோம்னா 2/8ன்னு வருதா? இது 2/8ன்னு வருது. இது வந்து 1/8ன்னு வருது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்களை ஒரு ரேஷனல் நம்பர் கேக்குறாங்க. 2/8க்கும் 1/8க்கும் நடுவுல ஒண்ணுமே இல்லையே. 2க்கும் 1க்கும் நடுவுல ஒண்ணும் இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டரால இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கும் நடுவுல உள்ள ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரேஞ்ச்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப சப்போஸ் நான் வந்து 2ஆல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு வரும்? இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்றேன், இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்றேன்னா எனக்கு என்ன வரும்? இன்டூ 2 4/16 வரும். இது வந்து 2/16 வருமா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, 3/16. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்பரே இல்லாம இருந்தது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. இப்ப நான் 2ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா 10ஆல மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பர்ஸையும் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். என்ன வரும்? எனக்கு 20/18 வரும், 10/18 வரும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 11/80, 12/80, 13/80 அப் டு 19/80 வரைக்கும் இருக்கு. இதுல இருந்து நான் என்ன நம்பர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். சோ நான் மல்டிப்ளை பண்ற நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சப்ப அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்பர்ஸே இல்லாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்பர்ஸே இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? நானு இதை வந்து இது ரெண்டுத்தையுமே 2ஆல மல்டிப்ளை பண்ணோடனே இதுக்கு நடுவுல ஒரு நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு இன்னும் ஒரு 3 நம்பர் வேணும் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இது ரெண்டுத்தையுமே நான் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். 10ஆல மல்டிப்ளை பண்றது வந்து மோரோவர் ஈஸி வேற. 0 ஆட் பண்ணாலே போதும். ஓகே, சோ 10ஆல மல்டிப்ளை பண்ணோடனே என் ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ரேஞ்ச்னா அதுக்கு நடுவுல உள்ள நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஸோ இதுதான் எல்சிஎம் மெத்தட். எல்சிஎம் மெத்தடுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டினாமினேட்டரை சேம் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காமன் ஃபேக்டரால அந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ராபப்ளி நீங்க பவர்ஸ் ஆஃப் 10ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டூ 10 இல்ல இன்டூ 100 இல்ல இன்டூ 1000 அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனும் ஈஸியா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வைடாவும் கிடைக்கும். வைடான இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாகவும் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆவரேஜ் மெத்தட், செகண்ட் ஒன் இஸ் எல்சிஎம் மெத்தட். ஆவரேஜ் மெத்தடுக்கு அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். எல்சிஎம் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டினாமினேட்டர்ஸை சேம் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு காமன் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? காமன் ஃபேக்டர்னா நீங்க வந்து காமன் ஃபேக்டர் போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எடுக்கிறது இஸ் அட்வைசபிள் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் ஈஸியா இருக்கும். அதனால புரிஞ்சிருச்சா எல்லாமே? இப்போ அப்சல்யூட் இது பார்த்துட்டோம். இதுல இருந்து நம்ம வந்து அரைவ் ஆகிறது என்னன்னா, இப்ப இன்டூ 10 பண்ணப்ப அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆச்சு. இதே நான் இப்ப இன்டூ 1000 பண்ணனா என்ன ஆகும் பாருங்க, 2000/8000 ஆகும். இது வந்து 1000/8000 ஆகும். அப்ப ரேஞ்ச் என்ன ஆகுது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இத மாதிரி நீங்க வந்து பவர்ஸ் ஆஃப் 10ஆல மல்டிப்ளை பண்ண அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படின்னா என்ன மீனிங்னா, பிட்வீன் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் there are infinite rational numbers அப்படின்றது தான் we are concluding. புரிஞ்சுதா? எக்ஸசைஸ் செட் 3.4 இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். represent the rational numbers 2/3 -5/4 and 1/2 on a single number line அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2/3 இட்ஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா வந்து நியூமரேட்டர் லெஸ் தேன் த டினாமினேட்டர். அடுத்தது வந்து இம்ப்ராப்பர் ரேஷனல் நம்பர், இம்ப்ராப்பர் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மிக்சட் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் மாற்றணும். அடுத்தது 1/2ன்னு மிக்சட் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், -5/4 மட்டும் நம்ம வந்து மிக்சட் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2/3ன்றது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 2/3 எழுதிக்கலாம். 2/3ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ப்ராப்பர் ஃபார்ம். அதனால வந்து இட் லைஸ் பிட்வீன் 0 and 1. இது வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், அதனால லைஸ் பிட்வீன் 0 and 1. பாசிட்டிவ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்றனால பிட்வீன் 0 and 1. அடுத்தது -5/4. இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து -5/4 -5/4ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மிக்சட் நம்பரா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 5 வந்து 4ஆல டிவைட் பண்ணோம்னா 4 1s are 4, ரிமைண்டர் வந்து 1. இப்போ என்ன பண்ணணும், கோஷன்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். கோஷன்ட் இன்டூ ரிமைண்டர் பை டிவைசர் 1 1/4ன்னு வரும். இப்போ மைனஸ் இருக்கு இல்லையா, அதை இங்கே போட்டுக்கோங்க. -1 1/4ன்னு வருது. அப்போ இட் லைஸ் பிட்வீன் என்ன, லைஸ் பிட்வீன் -1 and -2. அதாவது -1 விட அது அதிகமா இருக்குது. -1 விட அதிகமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, -1 விட அதிகமா இருக்கு, 2 விட கம்மியா இருக்குது இல்லையா. பிட்வீன் 1 and 2 தான். இப்போ ஆன் த லெஃப்ட் சைடுன்னு பார்க்கும்போது பிட்வீன் -1 and -2 தான் அது இருக்கும். ஓகேவா? ஆனா -2க்கு வந்து வேல்யூ கம்மி, அதை மறந்துடாதீங்க. -1 விட கம்பேர் பண்ணும்போது. இப்போ அடுத்தது 1 1/2ன்னு இருக்குது. 1 1/2 வந்து இட் இஸ் வெரி சிம்பிள். 1 1/2 லைஸ் பிட்வீன் 1 and 2. ஓகேவா? இப்போ இதை வந்து பிளாட் பண்ணிடுவோமா நம்ம நம்பர் லைன்ல. கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த நம்பர் லைன். இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 0 1 2. அதே மாதிரி ஆன் த லெஃப்ட் சைடு வந்து -1 -2. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்னது, 2/3. 2/3 வந்து லைஸ் பிட்வீன் 0 and 1 இல்லையா. 2/3 லைஸ் பிட்வீன் 0 and 1. இப்போ எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே நம்பர் லைனில் அவங்க போட சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்தையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2/3ன்றது 3 வந்து டினாமினேட்டர். ஸோ 3 பார்ட்ஸாக இப்போ நம்ம டிவைட் பண்ணணும் பிட்வீன் 0 and 1. 1 2 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியாச்சு. இப்போ 0 1/3 2/3, இது வந்து 3/3. இப்போ இதை வந்து நம்ம பிளாட் பண்ணிடலாம். 2/3 இதை வந்து ஏன்னு போட்டுக்கலாம். கீழே வந்து ஏனா என்ன பினா என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2/3 ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், -5/4 ரெப்ரசென்ட் பண்ணணும். -5/4ன்றது பிட்வீன் -1 and -2 லை ஆயிருக்குமா. ஸோ எங்க ரெண்டு இதுக்கு நடுவில் அது லை ஆயிருக்கும், பிட்வீன்
-1 and -2. -1 and -2. இப்போ எத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணணும்ன்றதுக்கு டினாமினேட்டரை பாருங்க. டினாமினேட்டர் இஸ் 4. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ண போறோம். 1 2 3 4. இது என்னன்னா -1 1/4, -1 2/4. இது நெக்ஸ்ட் வந்து -1 3/4. ஓகேவா? இப்போ இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். -5/4 ஓட ஈக்குவலண்ட் இது எவ்வளோ? -1 1/4 தான். ஸோ -1 1/4 பிளாட் பண்ணிடுவோமா? திஸ் இஸ் -1 1/4. இந்த இடத்துல பின்னு போட்டுக்கோங்க. கீழான எல்லாத்தையும் எழுதணும். லாஸ்ட் ஒன் 1 1/2. இட் லைஸ் பிட்வீன் 1 and 2. 1க்கும் 2க்கும் நடுவில் அது லை ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும்? டினாமினேட்டர் 2. ஸோ 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். நடுவில் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 1/2 பிளாட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் 1 1/2. இந்த இடத்துல போட்டு சின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2/3. பியோட வேல்யூ -1 1/4 which is nothing but -5/4. அவங்க -5/4 தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் சியோட வேல்யூ இஸ் 1 1/2 இப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸி. எதை கேட்டாலும் அதை வந்து நம்ம நம்பர் லைன்ல we can locate it. Clear? Question number 2. Find 3 distinct rational numbers that lie strictly between -1/2 and 1/4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 3 ரேஷனல் நம்பர்ஸோ 1 ரேஷனல் நம்பரோ 10 ரேஷனல் நம்பர்ஸோ கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 2 மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் மெத்தடு, நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் மெத்தடு. இதில் வந்து எல்சிஎம் மெத்தட் தான் வந்து ஈஸி. ஏன்னா ஆவரேஜ் மெத்தட்னா என்ன பண்ணணும், அதுக்கும் வந்து எல்சிஎம் கண்டிப்பாக எடுக்கணும், அதுக்கப்புறமா 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸி. எல்சிஎம் எடுத்த உடனேவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 3 தான் கேட்குறாங்க அப்படின்னும் போது 3 வேணுமா இல்லை அதுக்கு மேலே வேணும்னா ×10 பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் ஐம் கோயிங் வித் எல்சிஎம் மெத்தட். ஸோ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கிவன் நம்பர்ஸ் என்னென்ன? நம்பர்ஸ் வந்து -1/2வும் a is equal to -1/2, b is equal to 1/4. அந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் நான் a bன்னு எடுத்திருக்கேன். -1/2 and 1/4. ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு 2க்கும் 4க்கும் எல்சிஎம் பாருங்க. 4 வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2, அதனால 4 தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ என்ன பண்ணணும், -1/2 வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -1/2 × 2 × 2 பண்ணிங்கன்னா -2/4ன்னு வரும். ஓகேவா? இப்போ -2/4க்கும் 1/4க்கும் நடுவில் நம்மளை எத்தனை நம்பர்ஸ் எழுத சொல்கிறாங்க? 3 நம்பர்ஸ் எழுத சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி எழுதலாம்னா -1/4 எழுதலாமா, அதுக்கப்புறமா 0/4ன்னு 2 தான் எழுதலாம். ஆனால் அவங்க எத்தனை கேட்குறாங்க? 3 கேட்குறாங்க. அதனால நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஒரு காமன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எல்சிஎம் எடுங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் கேட்குற அளவுக்கு இருக்கான்னு பாருங்க. ரேஞ்ச் கேட்குற அளவுக்கு இருக்கா பாருங்கன்னா என்ன அர்த்தம்னா, கொஸ்டின்ல அவங்க 3 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளால 2 தான் எழுத முடியுது இல்லையா? அதுக்கு 3க்கு என்ன பண்ணலாம், ×10 பண்ணிட்டு நடுவில் இருந்து ஒரு 3 நம்பர்ஸ் நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்போ -2/4 உடைய ×10 நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, -20/14 வருதா? அதே மாதிரி 1/4 ஓட ×10 பண்ணுங்க. நீங்க ×10 தான் பண்ணணும்னு இல்லை, ×2 ×3 கூட பண்ணலாம். ×10னா ஜஸ்ட் 0வை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ 10/14 வருமா? -20/40க்கும் 10/40க்கும் நடுவில் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இதுல நீங்க எந்த நம்பரை வேணாலும் எழுதலாம். ஓகேவா? என்ன எழுதலாம்? -20க்கு முன்னாடி என்ன இருக்கும்? -19/20 -19/40 இருக்குமா? -18/40 இருக்குமா? அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பாசிட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் 1/40, 2/40, 3/40, 4/40 அப் டு 9/40 வரைக்கும் இருக்கும். இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு நம்பரை எழுதலாம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? 3 டிஸ்டிங்க்ட்னா தனியா அது மட்டும்தான் இருக்கணும், அந்த ஒரே நம்பர் தான். ஓகேவா? அதாவது அதோட ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் எழுதக்கூடாதுன்னு அர்த்தம். டிஸ்டிங்க்ட் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எந்த 2 நம்பர்ஸ்? -1/2வும் 1/4ம். -1/2 and 1/4 ஆர், இப்போ நான் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸே எழுதிக்கிறேன். 1/40, 2/40 and 3/40. இதே வந்து உங்களை நெகட்டிவ்ல வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இப்போ நான் நெகட்டிவ்ல சொல்றேன். -20க்கு இந்த பக்கம் ரைட் சைடில் என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதணும். -20க்கு ரைட் சைடில் என்ன இருக்கும்? -19. -19/40
40 minus 18 by 40 இல்லனா minus 17 by 40. ஓகேவா? up to minus 1 by 40 வரைக்கும் நெகட்டிவ் சைடில் எழுதலாம். பாசிட்டிவ் சைடில் up to 9 by 40 வரைக்கும் எழுதலாம். எது வேணாலும் எழுதிக்கணும். புரிஞ்சுதா? Third question, simplify the expression minus 1 by 4 plus 5 by 12. அதாவது ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ், ஒன்று வந்து பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், ஒன்று வந்து நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாகவே நம்ம ஃப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா டினாமினேட்டரை வந்து சேம் ஆக்கிட்டு ஆட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் minus 1 by 4 plus 5 by 12. இதில் 4 12 இருக்கு. இப்போ 12 வந்து இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 ஆனால் ஆமாம். அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும்? 12 தான் இருக்கும். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 12. இப்போ minus 1 by 4க்கு ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். வித் எல்சிஎம் 4ன்னு எழுதியிருக்கேன் பாருங்க, 12ன்றதுக்கு. எல்சிஎம் இஸ் 12. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து 12 தான் பிகர் நம்பர். 12 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4ன்றனால எல்சிஎம் வந்து உங்களுக்கு 12 தான் வரும். இப்போ minus 1 by 4 வந்து ஒரு ஈக்குவலண்ட் ரேஷனல் நம்பர் வித் டினாமினேட்டர் 12 வர மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். ஸோ minus 1 by 4, இப்போ எனக்கு டினாமினேட்டர் 12 வேணும்னா 4ஓட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 3யை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து 12 வரும் இல்லையா? ஸோ 3யை வந்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus 1 into 3 will be minus 3 by 4 into 3 is 12. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். minus 3 by 12 plus 5 by 12. டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கோங்க, நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைன். ஓகேவா? டிஃப்ரெண்ட் சைன்னா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போட்டுறணும். 5 minus 3 equal to 2. இதில் பிகர் நம்பர் வந்து 5. 5ஓட சைன் வந்து பாசிட்டிவ், தட் இஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 2 by 12ன்னு வரும். இதோட விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹாஃப் மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இல்லை. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் நம்ம எழுதணும். ஸோ 2 by 12ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம்? 2 டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 2 divided by 2 is 1 divided by 2 டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். 2 ones are 2 and then 12 பார்த்தீங்கன்னா 2 6 are 12 இல்லையா? ஸோ 6 1 by 6. இந்த ரிசல்ட் என்னப்போ? therefore minus 1 by 4 plus 5 by 12 is equal to 1 by 6. புரிஞ்சுதா? Question number 4. A tailor has 15 3 by 4 meters of fine silk. If making one kurta requires 2 1 by 4 meters of silk, exactly how many kurtas can he make? So total length of the silk வந்து 15 3 by 4 meters. ஓகேவா? இதில் 1 குர்த்தா வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 2 1 by 4 meters of silk தேவைப்படும். ஸோ இந்த டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத் வச்சு எத்தனை குர்தாஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் லென்த்லேருந்து 1 குர்த்தாக்கு தேவையான லென்த்தை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை குர்தாஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஹவு மெனி குர்தாஸ், இப்போ நம்பர் ஹவு மெனி, இந்த நம்பர் ஆஃப் சேர்ஸ், நம்பர் ஆஃப் குர்தாஸ் இது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா வி ஹாவ் டு டிவைட். அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு குர்தா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் எடுக்க வேணாம், சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு குர்தா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 meters ஆஃப் கிளாத் வேணும்னு வச்சுக்கோங்க. இதே 5 குர்தா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2வையும் 5 1லேருந்து மெனினா 2வையும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? இதில் 5 குர்தா ஸ்டிச் பண்ணுறது, இது வந்து நம்பர் ஆஃப் குர்தாஸ். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னா என்னென்னா டோட்டல் லென்த். ஓகேவா? ஸோ டோட்டல் லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 meters, இந்த 2 metersனா என்ன? ஒரு குர்தா ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 குர்தா லென்த்தோட நம்ம என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் குர்தாஸை மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? இப்போ டோட்டல் லென்த் தெரியும், 1 குர்தாவோட லென்த் என்னன்னு தெரியும். இப்போ நம்பர் ஆஃப் குர்தாஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து அதர் சைடு எடுத்துகிட்டு போனால் இது ஜஸ்ட் என்ன பண்ணணும்? டோட்டல் லென்த் பை த லென்த் ஆஃப் 1 குர்தா நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு வரும். இதை வந்து நான் வந்து ஏன் டிவிஷன்னு புரியாதவங்களுக்காக சொல்கிறேன். புரிஞ்சவங்க இந்த பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதுக்கு போகலாம். டோட்டல் length of silk எவ்வளோ? டோட்டல் லென்த் 15 3 by 4 meters இல்லையா? இப்போ இந்த 15 3 by 4ன்றது மிக்சட் நம்பரில் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஸோ எப்படி வந்து மாற்றணும்னா 15 into 4 plus 3 டினாமினேட்டரை கோஷன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். கோஷன்ட் இன்டூ டினாமினேட்டர்
ப்ளஸ் நியூமரேட்டர். ஓகேவா? இதுவும் புரியாதவங்களுக்காக தான், புரிஞ்சவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக கேல்குலேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ 15 into 4 எவ்வளோ? 60. 60 plus 3 is 63. 63 by 4 meters. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து டோட்டல் லென்த். அதுக்கப்புறமா length required for one kurta. ஒரு குர்தாக்கு எவ்வளோ தேவைப்படுது? 2 1/4 மீட்டர்ஸ் தேவைப்படுது. 2 1/4 மீட்டர்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? டினாமினேட்டரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 4 இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிட்டு இதை வர ஆன்சரை வந்து ஆட் பண்ணணும் 1ஓட. ஓகேவா? 2 4s are 8. 8 plus 1 is 9. ஸோ 9/4 மீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்பர் ஆஃப் குர்தாஸ். Number of kurtas is equal to the total length divided by length of one kurta. இல்லையா? இதான் ஃபார்முலா. which is total length எவ்வளோ வந்தது? 63/4. 63/4 divided byக்கு நீங்கள் கீழே பைன்னு போடாதீங்க, இது மாதிரி divided by symbol போட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சேஞ்ச் பண்ணுறது ரெசிப்ராக்கல்லாம் எடுப்போம் இல்லையா, அது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ லென்த் ஆஃப் ஒன் குர்த்தா வந்து 9/4. அப்போ என்ன பண்ணலாம்? 63/4 டிவிஷனுக்கு என்ன பண்ணணும்? டேக் த ரெசிப்ராக்கல் ஆஃப் த செகண்ட் நம்பர். ஸோ 9/4ஓட ரெசிப்ராக்கல் என்ன? 4/9 அண்ட் மல்டிப்ளை இட் வித் த ஃபர்ஸ்ட் நம்பர். இல்லையா? இப்போ 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். 63யும் 9ம் வந்து கேன்சல் ஆகி 9 7s are 63. இல்லையா? ஸோ 7 times. ஸோ எத்தனை குர்தாஸ் நம்ம மேக் பண்ண முடியும், ஸ்டிச் பண்ண முடியும்? 7 குர்தாஸ். ஸோ நம்பர் ஆஃப் குர்தாஸ் எவ்வளோ? 7. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ஹவு மெனி குர்தாஸ் கேன் ஹி மேக்? ஹீனா யாரு? டெய்லர். ஓகேயா? த டெய்லர் கேன் மேக் 7 kurtas. புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து ஏன் வந்து இது டிவைட் பண்ணணும் அப்படின்றதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் தான். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா வந்து சொல்யூஷனுக்கு போயிடலாம். இஸ் தட் கிளியர்? Question number 5. Find 3 rational numbers between 3.1415 and 3.1416. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து P/Q ஃபார்ம்ல இருந்தது. ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ் கொடுத்தது வந்து 2 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது P/Q ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இதில் வந்து டெசிமல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி P/Q ஃபார்ம்ல இருக்கிறத விட டெசிமல் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு வந்து நம்ம பிட்வீன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா 3.1415. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 3.1416. நீங்கள் வந்து யோசிக்கலாம் 1415க்கும் 1416க்கும் நடுவில் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஆனால் டெசிமல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் மோஸ்ட் எண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரைட் மோஸ்ட் எண்டில் வந்து நம்ம எத்தனை ஜீரோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட் வில் நாட் சேஞ்ச் த ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த நம்பர். ஓகேவா? எப்படி வந்து நம்ம லெஃப்ட் சைடில் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணாலும் அதுக்கு வந்து வேல்யூ இல்லையோ, அதே மாதிரி ரைட் சைடில், அதாவது அந்த டெசிமல் பிளேசஸ் இருக்கு இல்லையா, அந்த டெசிமல் பிளேசஸில் ரைட் மோஸ்ட் எண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம எத்தனை ஜீரோ ஆட் பண்ணாலும் அதுக்கு வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணாது. இப்போ நீங்கள் 0.003 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஜீரோக்கு அப்புறம் 3 இருந்தாலும் அதோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன? 3 தான். கரெக்டா? இப்போ 005 இருந்தாலும் அதோட ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன? 5 தான். ஒரு ஹோல் நம்பர் பார்ட்டில் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் மோஸ்ட்டில் நீங்கள் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணாலும் அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது. அது ரீட் பண்ணுறது எப்படி ரீட் பண்ணுவாங்க? 5 தான் ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டெசிமல்ஸ்க்கு எப்படின்னா, டெசிமல் பார்ட் இருக்குல்ல, டெசிமல் பார்ட்டில் ரைட் மோஸ்ட் எண்ட் இப்போ 3.14 இருக்குது. ரைட் மோஸ்ட் எண்டில் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் எத்தனை ஜீரோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் மோஸ்ட் எண்டில் இருக்கிற ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது. இதை வந்து ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுவாங்க? 3.14 தான் ரீட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இதையும் அதே மாதிரி டெலீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3.1415 இருக்குது அந்த நம்பரு. இந்த நம்பருக்கு பக்கத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஜீரோ வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஜீரோ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 3.14150 3.14160 அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, இந்த ரெண்டு நம்பரை மட்டும் டுகெதர் எடுத்துக்கோங்க. இதை வந்து 15 வச்சுக்கோங்க, இதை வந்து 16 வச்சுக்கோங்க. இப்போ 50க்கும் 60க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது?
சொல்லுங்க 50க்கு 60க்கும் நடுவில் எத்தனை இருக்கு? 51, 52, 53, 54, 55, 56, 55க்கு பதில் 56ன்னு எழுதிட்டேன். 55, 56, 57, 58, 59 வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பர்ஸ் தான் வந்து பிட்வீன் 50 அண்ட் 60. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மீதி இருக்கிற நம்பர் இருக்குல்ல, மற்ற நம்பர் வந்து இந்த ரெண்டு இதுக்கும் வந்து சேமா இருக்கு. 3.141ன்றது இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குமே சேமா இருக்கு. அதை எடுத்து முன்னாடி எழுதிக்கங்க. 3.141. ஓகே, எல்லா இடத்துலையும் எழுதிக்கிட்டீங்கன்னா 3.141 3.141ன்னு எழுதுனீங்கன்னா இது எல்லாமே நம்பர்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு 9 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. 3.141 நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ பிட்வீன் த டூ நம்பர்ஸ் 3.1415க்கும் 3.1416க்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் என்ன? 3.14151, 52, 53, 54, 56, 57 இத்தனை நம்பர்ஸும் நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஆனால் 6 தாண்டி போகக்கூடாது. அதனால தான் நான் 59 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு 0 நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ரைட் மோஸ்ட் எண்டில் இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு டோட்டலி 9 நம்பர்ஸ் கிடைக்குது. சப்போஸ் அவங்க வந்து 10 நம்பர்ஸ்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுங்க, இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. பிட்வீன் 500 அண்ட் 600க்கு நடுவில் நீங்கள் நம்பர்ஸ் எழுதலாம். 501, 502, 503, 504ன்னு எத்தனை நம்பர்ஸ் அப் டு 599 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் எந்த நம்பர்ஸ் சேமாக இருக்கோ அந்த நம்பர்ஸை முன்னாடி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் புரியுதுல்ல? இப்போ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹவு மெனி அதாவது எத்தனை நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க? 3 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 3 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3.1415க்கும் 3.1416க்கும் கேட்டிருக்காங்க. இப்போ எழுதிடலாமா? 3 ரேஷனல் நம்பர்ஸ் between 3.1415 and 3.1416 are என்னென்ன நம்பர்? எந்த நம்பர் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது? 3.141 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் அப்படியே எழுதிக்கங்க. 3.141ன்னு எழுதிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதை எழுதிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை எழுதிக்கிட்டு மீதி வந்து பக்கத்தில் வந்து ஜீரோன்ற மாதிரி அர்த்தம் அது. ஓகேவா? ஆனால் நீங்கள் ஜீரோ வந்து 3 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீனில் வந்து போடக்கூடாது. ஏன்னா ஜீரோன்னு போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் நம்பரையே எழுதுகிற மாதிரி, அந்த பர்டிகுலர் நம்பரை நம்ம எழுதக்கூடாது. அதனால என்ன பண்ணுறோம், ஜீரோக்கு பதில் நம்ம 1 போடுறோம். அடுத்தது 3.14152, 3.14153. அவங்க 3 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்கனால 3.14151, 3.14152, 3.14153 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இதுல உங்களுக்கு எந்த நம்பர் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த நம்பர் எழுதலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ ஒரு ஜீரோக்கு பதில் நான் 2 ஜீரோ இப்பவே போட்டுறேன். 3.14150, அதுக்கப்புறம் 3.1415600ன்னு போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்தும் நான் நம்பர் எடுத்து எழுதலாமா? 3.14150, 3.14150, 3.14150 எழுதலாமா நீங்க கேட்கலாம். அப்படியும் எழுதலாம். நீங்க எத்தனை ஜீரோஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ஆஸ் மெனி ஜீரோஸ் நீங்க போட 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 உங்களுக்கு வந்து ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று, இத்தனை ஜீரோஸ் நம்ம இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணும் போது அந்த பர்டிகுலர் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்ட் தான். இஸ் இட் கிளியர்? கொஸ்டின் நம்பர் 6. இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா? அப்படின்னா வந்து இது வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த கொஸ்டினை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். கேன் யூ திங்க் ஆஃப் அதர் வேஸ் டு ஃபைண்ட் அ ரேஷனல் நம்பர் பிட்வீன் எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ்? இதை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2 ரேஷனல் நம்பருக்குள்ள ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா நம்ம ஆவரேஜ் எடுக்கிற மெத்தடு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஆவரேஜ் மெத்தட். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு எல்சிஎம் மெத்தட் இல்லையா? தேர்ட் ஒன் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணோம்ல அந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன். டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னா, அவங்க வந்து மொத்தம் வந்து 4 டெசிமல் பிளேசஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 5th டெசிமல் பிளேஸை வந்து என்னென்னு எடுத்துக்கணும், 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து டெசிமல் எக்ஸ்பான்ஷன் மெத்தட். டெசிமல் எக்ஸ்பான்ஷன் மெத்தட். இதுல இந்த எல்சிஎம் மெத்தட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஜஸ்ட் ரீரைட் பண்ணிக்கலாம். காமன் டினாமினேட்டர் மெத்தட் அப்படின்னு. காமன் டினாமினேட்டர் மெத்தட்.
ஓகே, இந்த 3 மெத்தட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 மெத்தட்ஸையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்டடா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதுதான் அந்த 3 மெத்தடு. இந்த 3 மெத்தடும் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் மெத்தட்னா என்னன்னா, இஃப் ஏ அண்ட் பி, ஏவும் பியும் வந்து 2 ரேஷனல் நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். A and B are 2 rational numbers. அப்ப வந்து taking the average, then A plus B by 2 lies between A and B. ஓகேவா? taking the average நான் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம்னா we will get a rational number that lies between A and B இல்லையா? இதுதானே நம்ம பார்த்தோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கிறது, அதுதான் வந்து ஆவரேஜ் மெத்தட். ஆவரேஜ் எடுக்கிறதுனா என்ன? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுறது. ஸோ அந்த ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணோம்னா we will get a rational number. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன? காமன் டினாமினேட்டர் மெத்தட். காமன் டினாமினேட்டர் மெத்தட்னா என்னன்னா, இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு நம்பர்ஸுக்கும் காமன் டினாமினேட்டர் இருந்ததுன்னா ஃபைன், இல்லைன்னா வந்து காமனா மாற்றணும். எப்படி? எல்சிஎம் எடுத்து மாற்றணும். ஓகே, கன்வெர்ட் both numbers to have same denominator and choose a number between them. Choose a number between them. Okay, yeah? If the range is small. If the ரேஞ்ச்னா அந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவில் உள்ள கேப், நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா, இஃப் த ரேஞ்ச் இஸ் ஸ்மால், மல்டிப்ளை both the numbers, அதாவது ஆஃப்டர் ஹேவிங் சேம் டினாமினேட்டர். சேம் டினாமினேட்டர் வர மாதிரி மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். ஓகேவா? இதை பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. both the numbers by a common factor. அப்ப ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? இப்ப தேர்ட் ஒன் என்னது? டெசிமல் எக்ஸ்பான்ஷன். டெசிமல் எக்ஸ்பான்ஷன்னா கன்வெர்ட், அது என்ன பண்ணணும்? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? ஒரு 0 வந்து பக்கத்துல இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் extra decimal place and choose a number in between. ஓகேவா? எக்ஸ்ட்ரா டெசிமல் பிளேஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நம்பரை இன்பிட்வீனில் நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். இதுல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த டெசிமல் பிளேசஸ் வச்சே பாருங்களேன், டெசிமல் பிளேஸ் இன்க்ளூட் பண்ண நம்ம எத்தனை நம்பர் வேணாலும் எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்கு, மெனி ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றதான அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 0 வந்து டெசிமல் பிளேஸ் 1 இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 0 ஆட் பண்ணி உங்களுக்கு 9 நம்பர்ஸ் கொண்டு வந்தேன். இப்போ சப்போஸ் நான் 2 0 ஆட் பண்றேன்னா அப்போ அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். 3 0 ஆட் பண்றேன்னா இன்னும் அதிகமா, அப்ப ஜீரோஸ் எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போலாம்ல. அப்ப இவ்வளவுதான் ரேஷனல் நம்பர் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது பிட்வீன் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ பிட்வீன் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் தெர் ஆர் இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ். இதே இன்டீஜர்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், 1க்கும் 2க்கும் நடுவில் எத்தனை இன்டீஜர்ஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்ஃபைனைட்லி மெனி ரேஷனல் நம்பர்ஸ். அதனாலதான் ரேஷனல் நம்பர்ஸை வந்து மேஜிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதோடைய ப்ரீவியஸ் வீடியோஸும் வந்து இருக்குது, நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் முடியுது, இந்த 6 கொஸ்டின்ஸோட. இந்த 6th கொஸ்டின் வந்து உங்களை கேட்டாங்கன்னா இந்த 3 மெத்தட்ஸ் மட்டும் எழுதினா போதும். இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 இது வரைக்கும் நீங்க எழுதினாலே போதுமானது. ஓகேவா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். Next exercise, next video. Till then, this is JN ma'am signing off from Yours Mathematical.